வெல்கம் டு மிஸ்டர் நோபடி டிவி. அண்ட் நம்ம பார்க்க போகிற மூவி வந்து வாழை 2024 ஒரு பயோகிராபிக்கல் ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தை ரிவ்யூ போது நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்னு சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர் இருக்குது. அதில் வந்து நம்ம அதாவது 2 பசங்க இருக்காங்க, ஓகேங்களா. சிவநாதன், சேகர் 2 பேருமே செம்ம ஃப்ரெண்ட்ஸு. சிவநாதன் வீட்டில் வந்து அம்மா அக்கா மட்டும்தான், அப்பா கிடையாது. அதே மாதிரி சேகர் வீட்டில் வந்து அவங்க அம்மா மட்டும் தான் கதையில் காமிச்சிருப்பாங்க, அப்பா இல்லைன்னு தான் நினைக்கிறேன், அப்பாவை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து இந்த 2 பசங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற அந்த சமயம் இல்லாமல் லீவு கிடைக்கிற சமயத்தில் வந்து காயா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலை இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை தோப்பு இருக்கும். அந்த தோப்புக்குள்ளே வந்து இந்த இது வாழைப்பழம் வந்து அறுத்து கொண்டு போய் லோடு ஏற்றுறது தான் இவங்களோட வேலையை. விவசாயமும் பார்ப்பாங்க, ஆனால் ப்ரையாரிட்டியாக இந்த வேலை தான் பண்ணுவாங்க. ஸோ சின்ன பசங்க வந்து அவ்வளோ கஷ்டப்படுற அந்த அந்த விஷயத்த வந்து காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஸ்கூல் படிக்கிற வயசுலேயே வந்து வேலை செய்கிறதுனால அவங்க எதிர்கொள்கிற அந்த பிரச்சனைலாம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபினான்ஷியல் கஷ்டங்கள், அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி அங்கே ஒதுக்கப்பட்டாங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றத அந்த படத்தோட கதை. படத்தோட அந்த அந்த கதை எப்படின்னா, ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும், ஓகேங்களா. அந்த ஆக்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இந்த வாழை, ஓகேங்களா. இந்த ஊர் மக்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும், அதுதான் கதையே, ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம படத்தோட டைரக்டர் வந்து மாரி செல்வராஜ் வந்து தான் வாழ்ந்து பார்த்து வளர்ந்த தன்னோட மக்கள் பற்றிய ஒரு கதை அவர் வந்து அழகாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காரு. சினிமாட்டோகிராஃப் வைஸ் வந்து அவர் எப்போவுமே வந்து சூப்பராக வைப்பார். கேமரா ஆங்கிள்ஸ்லாம் நான் யோசிப்பேன், எப்படி இந்த மனுஷன் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த படத்துலையுமே கேமரா ஆங்கிள், சினிமாட்டோகிராஃபில் வந்து பின்னி எடுத்திருக்காரு, உண்மையாகவே நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது, ஓகேங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும். நம்ம சிவநாதனோட அம்மா வந்து தட்டில் சோறு இருக்கும், அந்த தட்டை தலையில் அடிச்சுப்பாங்க. அப்போலேருந்து படம் எண்டு வரைக்குமே அந்த கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க அதில், ஓகேங்களா. நல்லாயிருக்கும். அதனாலே வந்து கண்டிப்பாக வந்து நான் எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து, நிறைய பேருக்கு இந்த ஊரில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த கதை வந்து ரிலேட் ஆகும். நமக்குமே வந்து ஒரு மாதிரி ஒரு அந்த ஹார்ட் வந்து வெயிட் ஆகும்னு வாங்கலை, அந்த மாதிரி இருக்கும் ஒரு கிளைமேக்ஸ். உண்மையாகவே ஒரு நல்ல படம். நான் வந்து இது ஒரு அபவ் ஆவரேஜ் மூவியாக பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த சிவநந்தன்ற அந்த பையனுக்கு வந்து தான் ஸ்கூலில் ஒரு டீச்சர் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். அந்த போர்ஷன் நிறைய கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணி இன்னும் பக்கவாக கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னுமே பயங்கரமாக இருந்திருக்கும். அதாவது படம் நல்லா இல்லைன்னு சொல்ல, படம் நல்லா இருக்குது, இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு அந்த டீச்சர் போர்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை, ஓகேங்களா. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு நான் சொல்லுவேன். இப்போ அதான் இந்த மாதிரி படம்லாம் வரும் தமிழ் சினிமாவில். ஸோ வரும்போதே தேட்டரில் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அண்ட் அதனாலேயே இந்த படத்துக்கு நான் 3.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி போகணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிஸ்டர் நோபடின்னு சொல்லிக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டேஸ்.